ம். ஓகே. எஸ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி டான்செட் ப்ராப்ளம் சால்விங் செஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டே 3 PM நமக்கு ரெகுலராக டான்செட் ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டான்செட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் ரிலேட்டட் டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வேர்பல் எபிலிட்டி, எம்சிஏக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் இந்த 1 மணி நேரத்தில். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2017 அண்ட் 2018ஓட கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் தான் எப்படி சால்வ் பண்ணுறது, பிகாஸ் நம்ம வந்துட்டு டான்செட் எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் காமனாக இருக்க ஒரு விஷயம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். எம்சிஏக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்பாங்க. நம்மளோட எம்பிஏ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கும் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. அண்ட் இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் அதே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டேட்டா சஃபிஷியன்சில இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம இந்த குவான்ட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எங்க ஸ்டார்ட் பண்றது, எங்க முடிக்கிறது அப்படின்னு தெரியாது. ஒரு ஸ்கெட்யூல் இல்லாம போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்கெட்யூல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடியும்போது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் நான் குடுக்குறேன். இப்போ நமக்கு ப்ராப்ளம்னா கான்செப்ட் தெரியாது இல்லைங்களா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா கான்செப்ட் தெரியணும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். ஸோ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சோர்ஸும் வந்து உங்களுக்கு நான் குடுத்துர்றேன். சரிங்களா? ஸோ அந்த சோர்ஸ் லைவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த செஷன் லைவா முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு செஷன் கூட அப்படியே போஸ்ட் ஐ மீன் அன்லிஸ்டட்ல போட்டுருவாங்க. ஐ மீன் இந்த வீடியோ கூட இல்லாம போயிரலாம். அதனால லைவா கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சைட் பை சைட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சோர்சஸ்ல இருந்து நீங்க எடுத்து பிரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்மளோட யூடியூப் சேனலே இருக்கு. அதுல வந்து எந்த பிளேலிஸ்ட்ல எந்த வீடியோஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். தி ஸ்மாலஸ்ட் நம்பர் which when added to the sum of squares of 9 to 10 gives a perfect square. இங்க பாருங்க, இது 2017ஓட கொஸ்டினுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். முடிஞ்சு அப்படின்னா சைமல்டேனியஸா நீங்களும் சால்வ் பண்ணி அப்படியே சாட்ல வந்து ஆன்சர் போட்டுட்டே வாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 44. தி ஸ்மாலஸ்ட் நம்பர் which when added to the sum of squares of 9 to 10 gives a perfect square. ஓகேங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ 9ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு ஸ்கொயர்ஸ். 9ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு ஸ்கொயர்ஸ் அப்படின்னா, 9 ஸ்கொயர் அண்ட் 10 ஸ்கொயர் தான். இப்ப 9 டூ 11 ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவங்க 9 டூ 10 ஸ்கொயர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் மட்டும் தானே இருக்கு. இந்த 9 ஸ்கொயர் அண்ட் 10 ஸ்கொயர்ஸ சம் பண்ணா என்ன வருங்க? 81 பிளஸ் 10 ஸ்கொயர் 100. 181 வருங்க. இப்போ சம் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கூட எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 181 கூட 0 ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா? 3 ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா? இல்ல 8 ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா? இல்ல 15 ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர்ல வந்து மினிமம் ஒரு 20 ஸ்கொயர், 25 ஸ்கொயர் வரைக்கும் மனசுல வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, அந்த மாதிரி 25 ஸ்கொயரோட வேல்யூ 625. இது வரைக்கும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு குவாண்ட்ஸ்ல வந்து நெறைய இடத்துல இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இல்லாம, இது பார்த்துச்சுன்னா டப்புன்னு கண்டுபிடிக்கிற மாரி இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சரிங்க. இப்போ இது கூட வந்து எந்த நம்பர் ஆட் பண்ணலாம்? எனக்கு நல்லா தெரியும். 13 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 169. 14 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 196 அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ 181ஓட 3 ஆட் பண்ணா 185. அப்போ எனக்கு ஐ மீன் 181ஓட 3 ஆட் பண்ணா 184. ஸோ அந்த 184 வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 181ஓட 8 ஆட் பண்ணா 189. 189ம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 181ஓட 15 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 196. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ மினிமம் நம்பர் நான் எது ஆட் பண்ணணுங்க? 9 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் கூட 15 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிரும். இல்லையா? எனக்கு வந்து மேத்ஸே தெரியாது அப்படின்னு இருந்தாலும், டான்செட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸாவது கேட்டுருவாங்க. அழகா ஒரு 3 மார்க் வாங்கிரலாம். படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருந்தா போதும். இது ஈஸி இல்லையா? இப்ப கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. எ நம்பர் வென் டிவைடட் பை 119 கிவ்ஸ் எ ரிமைண்டர் 19. ஒரு நம்பர நான் 119ஆல டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ரிமைண்டர் வந்து 19 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே நம்பர வந்து நான் 17ஆல டிவைட் பண்ணா, எனக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? சரி, தியரிட்டிக்கலாக சால்வ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே ஒரு 728 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குங்க. ஓகேங்களா? 728 12ல டிவைட் பண்ணா எனக்கு ஒரு ரிமைண்டர் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். 728 நான் 12ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ இதே 728 நான் வந்து 3ல டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க இதை பாருங்க. 728 12ல டிவைட் பண்ணிக்கலாம். இங்க எழுதிக்கிறேன். 728 12ல டிவைட் பண்ணுவோம். 12ல டிவைட் பண்ண என்னங்க வரும்? 6 into 12 72. அப்போ 60 into 12 720. அப்போ ரிமைண்டர் வந்து 8 வருதுங்களா? இப்போ இதே 728 3ல டிவைட் பண்ணுவோம். 2 times 3 6, 24 times 3 72. அண்ட் நெக்ஸ்ட் இதையும் பண்ணிக்கலாம். ஸோ 3 time 2 6, ரிமைண்டர் 2 இல்லையா? இப்போ 728 நான் 12ஆல வகுத்தேன்னா எனக்கு வந்து 8 கிடைக்குதுங்க. அதே 728 3ஆல நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் தி ரிமைண்டர் 2. இப்போ இந்த 728 12ஆல நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் செகண்ட் கேஸ்ல அதே 728ல நான் டிவைட் பண்ற நம்பரை விட பெருசா இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த ரிமைண்டர் வந்து செகண்ட் கேஸ்ல நான் 728 டிவைட் பண்ற நம்பரை விட பெருசா இருக்குல்ல? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த 728 12ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரை வச்சு நம்ம வந்துட்டு இந்த 728 3ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த ரிமைண்டர் என்னங்க இருக்கு? 8 இருக்கா? அந்த 8 இந்த 3ல டிவைட் பண்ணிருங்க. அந்த 8 இந்த 3ல டிவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 2 3s are 6. ரிமைண்டர் என்னங்க வருது? 2 வருது இல்லையா? ஸோ அப்போ அதான் நம்மளோட ஆன்சருங்க. இங்க பாருங்க. இப்போ 728 3ல டிவைட் பண்ண ரிமைண்டர் 2 தானே வந்துச்சு. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 728 12ஆல டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் 8 கிடைக்குது. இப்போ வந்து அதே 728 3ஆல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா, நான் 728 3ஆல டிவைட் பண்ணாம, இந்த ரிமைண்டர் 8 வந்து 3ஆல டிவைட் பண்ணி, எனக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 119 நான் 19ஆல ஐ மீன் ஒரு நம்பர 119ஆல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 19 கிடைக்குது. இப்போ நான் செகண்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே நம்பர 17ஆல டிவைட் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு கிடைச்ச ரிமைண்டர விட சின்ன நம்பரா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த 19 17ல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 19 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 19 17ல டிவைட் பண்ணுங்க. என்னங்க கிடைக்கும்? 1 times 17 17. ரிமைண்டர் என்ன கிடைக்குது பாருங்க? 2 கிடைக்குது. அப்போ இந்த x 17ல டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். எவ்வளோ ஈஸியான கான்செப்ட் இல்லையா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயம் ஸ்கூல்ல நம்ம பார்த்துருப்போம். பட் என்ன அப்படின்னா, நம்பர பத்தி அந்த அளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? அழகா ஒரு 2 மார்க் வாங்கிற முடியும்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா? சரிங்க. நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் நம்பர் 46. தி சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 60. ஒரு 2 நம்பர ஆட் பண்ணா எனக்கு 60 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ x plus y வந்து 16 வச்சுக்கலாங்களா? their difference is 5. அந்த 2 நம்பர சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 5 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. the difference of their square is அப்படின்னு என்னங்க? x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இது வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இது சால்வ் பண்ணிருவீங்க எனக்கு தெரியும். பட் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, x plus y equal to 60 இருக்கு. x minus y equal to 50 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் வந்து லீனியர் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல். ஸோ 2x ஈக்குவல் டு 65 அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்படி எழுதிக்கலாம்ல. இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ பிளஸ் பி வந்து 16, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 16. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்னங்க வரும்? 5. ஸோ 60 இன்டூ 5 300. இதுதாங்க நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் அப்படியே லைவா போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ இந்த ரெக்கார்டிங் ஆல்ரெடி நான் பண்ணி உங்களுக்கு லைவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்க கமெண்ட்லேயே வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ சைமல்டேனியஸா நானும் லைவா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ரைட். இல்ல அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே கான்செப்ட் வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் சொல்லி தரேன்.
ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை இந்த செஷனில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். ஏன்னா 5 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு 1 மணி நேரம் சால்வ் பண்ணால் அதில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆர் 30 கொஸ்டின்ஸாவது சால்வ் பண்ணணும்ல. அதுதான் வந்து நம்மளோட டார்கெட். அதான் வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரை டு என் கூடவே சேர்ந்து கொஞ்சம் ஸ்பீடாக ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 47 போலாங்களா? ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 47. தி நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6 இஸ் டேஷ். ஒரு 3 டிஜிட் நம்பரை ஓகே ஒரு 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதில் 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 3 டிஜிட் நம்பரில் 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க. 3 டிஜிட் நம்பரில் நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எதுங்க? 100. ஹையஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999. இதில் 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, இப்போ இதில் 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதாவது 100க்கு அப்புறமா 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் 6 இன்டூ 16 96 அப்படின்னு. தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 6ல டிவைட் பண்ணிடுவோம். ரிமைண்டர் வந்து 4 வருதுங்க. ரைட். ஸோ இப்போ இந்த 100 வந்து 6ல டிவைட் ஆகல. ஏன் டிவைட் ஆகல? ஏன்னா 4 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இந்த 4 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 100லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 96 வருது. அப்ப 96 அப்படிங்கிற நம்பர் 6ல டிவைட் ஆகும். அப்ப 6ஆல டிவைட் ஆகிற 2 டிஜிட் நம்பர் 96ங்க. அப்ப இதுக்கப்புறம் 6ஆல டிவைட் ஆகிற 2 டிஜிட் நம்பர் என்னவா இருக்கும்? ஒரு 6 ஆட் பண்ணுங்க. 102. அப்ப 102 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 6ஆல டிவைட் ஆகிற நம்பர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 6ஆல டிவைட் ஆகிற 3 டிஜிட் நம்பர் 102க்கு அப்புறம் என்ன வருங்க? +6 108. இதுக்கப்புறம் 6ஆல டிவைட் ஆகிற நம்பர் +6 104 114. இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னா, 999 6ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இங்க எழுதிறேன். 999 6ஆல டிவைட் ஆகாது. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே. 1 டைம்ஸ் 6 6 ரிமைண்டர் 3 39. 6 டைம்ஸ் 6 36 ரிமைண்டர் 3 39. திரும்பவும் 6 டைம்ஸ் 6 36 ரிமைண்டர் 3. இப்போ இந்த 999 வந்து 6ல டிவைட் ஆகல. ஏன் 6ல டிவைட் ஆகல? ஏன்னா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருது. அதனால 6ல வந்து டிவைட் ஆகல. அப்ப இந்த 999ல 3 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 996 வருது. இந்த 3 எக்ஸ்ட்ரா இருக்கிறதால தானே 999 6ல டிவைட் ஆகல. அப்ப அந்த 3ய 999ல சப்ட்ராக்ட் பண்ணா 996 வரும். அப்ப இந்த 996 அப்படிங்கிற நம்பர் வந்து 6ல டிவைட் ஆகும். அப்போ 102, 108, 114, 996 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே 6ல டிவைட் ஆகும். அந்த மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது பேரு தான் வந்து அரித்மெட்டிக் புரோகிரஷன். அரித்மெட்டிக் புரோகிரஷன் அப்படின்னா காமன் இன்டர்வல் இருக்குங்க. என்னன்னா, இப்ப லெட்ஸ் சே 12, 14, 16, 18 இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. இது பேர் அரித்மெட்டிக் புரோகிரஷன். இப்போ 12க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் 2வா? 14க்கும் 16க்கும் டிஃபரன்ஸ் 2வா? 16க்கும் 18க்கும் டிஃபரன்ஸ் 2வா? அந்த மாதிரி காமனான டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் அரித்மெட்டிக் புரோகிரஷன். புரியுதுங்களா? இப்போ அரித்மெட்டிக் புரோகிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ரைட். ஸோ அரித்மெட்டிக் புரோகிரஷன் வந்து பிரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட ரெஃபரன்ஸ் லிங்க் இப்ப நான் குடுத்துர்றேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்ச உடனே நான் குடுக்குறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த செஷன் முடிஞ்ச உடனே அந்த வீடியோவ எடுத்து ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் புரோகிரஷன் நல்லா புரியும். ஏன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்னன்னே புரியாத மாரி இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சா தானே புரியும். அதனால வந்து அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு நானு காமிச்சிடுறேங்க. நீங்க எப்படி வந்து பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அத வச்சு நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம் இல்லையா? அரித்மெட்டிக் புரோகிரஷன்ல இது வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம். இது வந்து nth டெர்ம். nth டெர்ம்னா கடைசி நம்பர். இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குங்க. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 6 தான் வரும். ஏன்னா இது 6ஓட மல்டிபிள்ஸ் 6 தான் வந்து இருக்கும். இதுல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதானே டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6. அப்போ இத கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹேவ் அ ஃபார்முலா. என்ன அப்படின்னா T ஆஃப் n ஈக்குவல் டூ A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ D. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அரித்மெட்டிக் புரோகிரஷன்ல 2 ஃபார்முலா தான் இருக்கு. ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி நம்பர் nth டெர்ம் கண்டுபிடிக்கிறது. இப்போ 12, 14, 16, 18 இந்த மாரி போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா,
24th டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம், அந்த மாதிரி 24th டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி 24th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், T ஆஃப் n அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம், அண்ட் Dங்கிறது டிஃபரன்ஸ், n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிடலாமா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can find the answer சொல்யூஷன். ஸோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஓகேங்க. இப்போ nth டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 996 T ஆஃப் n. A வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 102 பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. n மைனஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியாது. ஸோ n மைனஸ் ஒன் டிஃபரன்ஸ் வந்து 6. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாங்களா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எஸ் நார்மலாக மல்டிப்ளை தான் பண்ணணும். 996 ஈக்குவல் டு 102 பிளஸ் 6 இன்டூ n 6n, 6 இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் 6. அப்போ 996 ஈக்குவல் டு 102 மைனஸ் 6 96 பிளஸ் 6n. ஸோ அப்போ 6n ஈக்குவல் டு 996 மைனஸ் 96. இந்த 96 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் 96 மைனஸ் 96 ஆயிருமா? ஸோ 900. ஸோ n ஈக்குவல் டு 900/6 எவ்வளோங்க வரும்? 1 டைம்ஸ் 6 கேரி ஓவர் 3 5 டைம்ஸ் 0. அப்போ 150. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 6, 3 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 6 எவ்வளோ இருக்குன்னா 150. ஸோ 150 நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பர், 6ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஈஸி இல்லைங்களா? ஸோ இது பேர் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரெஃபரன்ஸ் வீடியோ எப்படி போகிறது அப்படின்னா இதை நான் ரைஸ் பண்ணிடுறேங்க. ஐ திங்க் யூ ஹேவ் நோட்டட். இன்கேஸ் நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டன். ஓகேங்க. ஸோ இப்போ யூடியூப் போய்க்கோங்க. கிவ் மீ a second. ஓகே, ஐம் சாரி. ஸோ யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப்ல கெரியர் டீட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கெரியர் டீட் ட்ரைனிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டைப் பண்ணணும்? கெரியர் டீட் ட்ரைனிங். ஓகேங்களா? டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிடியூட் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கெரியர் டீட் ட்ரைனிங் இது பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? அதில் வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு 23 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருங்க. 1 மார்க் அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ரைட்? ஸோ கெரியர் டி ட்ரைனிங் இதுதான் வந்து சேனலோட நேம். மேபி டிஸ்கிரிப்ஷனில் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போஸ்ட் பண்ணிடுறேன் சேனலோட நேம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுறதுங்க. ஸோ அதனால் இந்த கெரியர் டி ட்ரைனிங்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் கெரியர் டி ட்ரைனிங் சொல்லி டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வரும். ரைட்? ஸோ அதில் பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா லைனாக 1 பை 1 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் இங்கிலீஷில் தாங்க இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பட் வேறு வழி கிடையாது. டான்செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. If x into y equal to x plus y plus x minus y, then the value of 3 into 2 is. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டைரக்டா எடுக்கிறோம், சப்ஸ்டிடியூட் பண்றோம். எக்ஸுக்கு பதிலா 3 இருக்கு, ஒய்க்கு பதிலா 2 இருக்கு. அப்போ இதை தூக்கி இதை சப்ஸ்டிடியூட் பண்ண ஆன்சர் தானே 3 plus 2 plus 3 minus 2. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்க. அழகா ஒரு மார்க் வாங்கலாம். நமக்காகவே கொடுத்துருக்காங்க. பிளஸ் 3 minus 2 வந்து 1, 6. இதுதாங்க ஆன்சர். பெரிய வித்தெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈஸி இல்லையா? ஓகேங்க, டன். நெக்ஸ்ட் போலாம். உங்களுக்கு இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் வில்
2000 earned at an annual rate of 8% in 1 year if the interest is compounded every 6 months. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நீங்க வந்து ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு 8% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஆனா நீங்க அதை எப்படி கட்டணுங்க? 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிடணும்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வாங்கினது 2000 இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு 8%னா ஒரு 6 மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் வருங்க? ஒரு 6 மாசம் அப்படிங்கிறது ஹாஃப் தி இயர் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ உங்களுக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்படின்னா 4% வரும். ஏன்னா ஒரு வருஷத்துல 2 6 மந்த்ஸ் இருக்கு. 4% 4% வரும். அப்போ நீங்க ரூ. 2000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாசத்துக்கு இது 100%. நீங்க வாங்குன காசு எப்பவுமே உங்களுக்கு 100%. அத விட ஒரு 4% எக்ஸ்ட்ரா தானே இருக்கும். அப்போ 104%ஆ மாறிரும். நீங்க வாங்குன காசு வட்டி குட்டி போட்டு 104%ஆ மாறிரும். அதுக்கு அடுத்த 6 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 4% வந்து ஏறிரும். இன்டூ 104/100. புரியுதுங்களா? நான் திரும்ப சொல்லிர்றேன். நீங்க வாங்குனது ரூ. 2000ங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8% வட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பே பண்ணணும். இப்போ ஒரு வருஷம் 2004ன்னு வச்சுக்கோங்களேன். ஜான்வரி டூ ஜூலை வரைக்கும் ஒரு ஹால்ஃப். ஜூலை டூ அ டிசம்பர் வரைக்கும் இன்னொரு ஹால்ஃப். ஒரு வருஷத்துக்கு 8%ன்னா, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒரு 4%, செகண்ட் 6 மந்த்க்கு ஒரு 4% தானே. அப்ப நீங்க வாங்குன ரூ. 2000 அப்படிங்கிறது, முதல் 6 மாசத்துல 4% ஏறிரும். அதாவது 104%ஆ மாறிரும். ₹2000 பிளஸ் ஒரு 4%. அப்ப வந்து 100 பிளஸ் 4 104%ஆ மாறிரும். அந்த அமௌண்ட் வந்து திரும்பவும் அதுக்கு அடுத்த 6 மாசத்துல இன்னொரு 104%ஆ மாறிரும். அதனால 2 டைம்ஸ் 104/100 போடுறோம். இவ்வளவுதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே. இதுக்கு தான் பெரிய ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க. P இன்டூ 1 பிளஸ் R பை 100 டூ த ஹோல் பவர் n மைனஸ் Pன்னு. அதெல்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸி இல்லையா? இப்ப 0, 0 கட் பண்ணிருவோம். இங்கேயும் ஒரு 0 இருக்கு கட் பண்ணிருவோம். இப்ப 104 இன்டூ 104 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 104 இன்டூ 104 எவ்வளவு வரும்? ஸோ 104 ஸ்கொயர் எப்படி நானு மல்டிப்ளை பண்றேன்னு பாருங்க. 104 ஸ்கொயர் தானே கால்குலேட் பண்றோம். இது 100 விட எவ்வளவு பெருசா இருக்குங்க? 4 பெருசா இருக்கா? ஸோ அப்ப 104 வந்து 100 விட 4 பெருசா இருக்கு. அப்போ ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. 104 பிளஸ் 4 108. நீங்க எவ்வளவு ஆட் பண்ணியிருக்கீங்க? 4 ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளவுங்க? 16. அப்ப ஆன்சர் 10816. 104 இன்டூ 104 10816. புரியலையா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 107 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது 100 விட எவ்வளவு பெருசா இருக்குங்க? 7 பெருசா இருக்கு. அப்ப 7 ஆட் பண்ணிக்கோங்க. 107 பிளஸ் 7 114. எவ்வளவு ஆட் பண்ணியிருக்கீங்க? 7. 7 ஸ்கொயர் 49. இப்போ இதே மாதிரி 109 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 109 ஸ்கொயர். ஓகே. 11881 அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ 109 பிளஸ் 9 வந்து 118. 9 ஸ்கொயர் வந்து 81 இல்லையா? இப்போ இதுவே வந்து 102 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும்? 100 விட 2 பெருசா இருக்கு. அப்போ 104. 2 ஸ்கொயர் என்னங்க வரும்? 04. அவ்வளவுதான். ரைட். இப்போ 104 இன்டூ 104 வந்து நமக்கு 10816ன்னு சொல்லி பார்த்துட்டோம். இது கூட இங்க 2 இருக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னங்க வரும்? 21632. இப்போ கீழ வந்து ஒரு 0 இருக்குங்க. மறந்துடவே கூடாது. அப்போ ஒரு டெசிமல் இங்க வைங்க. அப்போ நீங்க ரூ. 2000 வாங்கியிருக்கீங்கன்னா, அது எவ்வளவா மாறி இருக்கும்? ரூ. 2163 20 பைஸ். இல்லைங்களா? ஸோ ₹2000 யூ பாட் அண்ட் யூ ஹேவ் டு பே 2163.20. அப்போ எவ்வளோங்க வட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க? 2000 வாங்கி 2163.20ன்னா எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்றது 163.20 தான் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்றீங்க. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதே பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹேவ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. பிஃபோர் தட் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ நோட் ஆஃப் இட், டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஓகேங்களா? எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ம். இத நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஐ திங்க் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எரேஸ் திஸ். இப்போ யா அதே சேனல்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க? ஒரு 9 வீடியோஸ் இருக்குங்க. இந்த 9 வீடியோஸையும் வந்து மறக்காம இன்னைக்கே பார்த்து முடிச்சுருங்க. சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. ஏன்னா, நான் 2 வருஷத்துக்கு ஒரு கொஸ்டினாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டுர்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்.
ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட வந்து பென்னு இந்த மாதிரி டிஜிட்டல் ரைட்டிங் பென் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மொபைலை கையில் வச்சுட்டு கீழே பென்னில் வச்சு தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக தான் வந்து எழுதி நான் கிரியேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு 9 வீடியோஸ் இருக்குங்க. ஒரு 1 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாமே தரோவாயிரலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு 3 டாபிக் தரவாங்க போதும். டான்சர் எக்ஸாம் வரக்குள்ள நீங்க எல்லாமே தரவாயிரலாம். ரைட்? ஸோ உங்களுக்கு அந்த ட்ரெய்னிங் தான் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 55 என்ன குடுத்திருக்காங்க? 15 men work independently and at the same rate can manufacture 27 baskets in an hour. How many baskets would 45 men working independently and at the same rate of manufacturing in 40 minutes? 15 பேரு 1 மணி நேரம் வேலை செஞ்சா 27 பேஸ்கெட்ஸ கிரியேட் பண்ணிருவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணிருவாங்க. இப்ப 45 பேரு 40 நிமிஷம் வேலை செஞ்சா எவ்வளோ பேஸ்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? இதுதாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட டாபிக். இப்போ நமக்கு வந்துட்டு man M1 D1 H1 by W equal to M2 D2 H2 by W. W1 W2 கூட வச்சுக்கலாம். இது என்ன சார்? ஏதோ பெருசா எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுதாங்க வந்து குரூப் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. இப்போ 10 பேரு சேர்ந்து ஆ ஒரு வேலைய 50 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 50 பேரு அதே வேலைய எத்தன நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க 10 பேரு ஒரு வேலைய முடிக்க 50 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்ப 50 பேர் அந்த வேலைய முடிக்க எத்தன நாள் எடுத்துக்கிறாங்க? ஸோ இப்போ 10 பேரு ஒரு வேலைய முடிக்க நம்பர் ஆஃப் இது M1 அப்படிங்கிறது மென்ங்க. 10 பேரு ஒரு வேலைய முடிக்க 50 நாள் எடுத்துக்கிறாங்க. D1 அப்படிங்கிறது டேஸ். இப்போ ஹவர்ல வொர்க் இல்ல. அத பத்தி கவலைப்பட வேணாம். குடுத்தா மட்டும் தான் அத போடணும். அதே வேலைய 50 மென் எத்தன நாள்ல பண்ணுவாங்க? ஜஸ்ட் இதுல ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 10 நாள்ல பண்ணி முடிச்சுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதே தான் வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். 15 மென் வந்து எத்தன நாள் வேலை செய்றாங்க? 1 மணி நேரம் வேலை செய்றாங்க. அதாவது 60 நிமிஷம் வேலை செய்றாங்க. செஞ்சு ஏன்னா டேஸ் கிடையாது. ஹவர் குடுத்ததால டேஸ் விட்டுட்டு ஹவர் போட்டுக்கிறோம். எவ்வளோ பேஸ்கெட் முடிக்கிறாங்க? வொர்க்குங்கிறது இங்க பேஸ்கெட். மேனுஃபேக்சரிங் தான் பேஸ்கெட். எவ்வளோ பேஸ்கெட் முடிக்கிறாங்க? 27 பேஸ்கெட் முடிக்கிறாங்க. இப்போ அதுவே 45 மென் வந்து 40 மினிட்ஸ் வேலை செஞ்சா எவ்வளோ பேஸ்கெட் முடிப்பாங்க? இதுதான் நம்மளோட கொஸ்டின். பாருங்க ரொம்ப சிம்பிள்ல. ஸோ இத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? இப்போ இத நம்ம கட் பண்ணிருவோம். 15 இன்டூ 3 45. இந்த 0வும் இந்த 0வும் கட் பண்ணிரலாம். 3 இன்டூ 2 6ங்க. நெக்ஸ்ட் 2 இன்டூ 2 4ங்க. இப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டூ 27 இன்டூ 2 என்னங்க வரும்? இங்க 2 இருக்கு இல்லையா? 27 இன்டூ 2 என்ன வரும்? 54. அப்போ அந்த 45 பேர் 40 நிமிஷம் வேலை செஞ்சா எவ்வளோ பேஸ்கெட் கிரியேட் பண்ணுவாங்க? 54 பேஸ்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அதே பிளேலிஸ்ட்ல டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த 2 டாபிக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த 2 டாபிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதையும் இன்னைக்கு முடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து சில கொஸ்டின்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அந்த கான்செப்டே லேர்ன் பண்றதா புத்திசாலித்தனம். வீடியோ பார்த்து கொஸ்டின் மட்டும் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கான்செப்ட் தெரியாம இதே மாடல்ல வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டா முடிச்சுட்டு இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதான் வந்து இன்னைக்கு நம்ம பிரிப்பேர் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் டெல் யூ சம் ட்ரிக்ஸ் ஃபார் பிரிப்பரேஷன் ஆஃப் டான்செட் எக்ஸாமினேஷன். ரைட்? ஸோ இத நானு எரேஸ் பண்ணிடுறேங்க. Question number 56. Price of samosa is 1 and the price triples every 6 months. How long will it be before the price of samosa touches 81? ஓகேங்க. இப்போ சமோசா விலை ரூ. 1ங்க. வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள்ஸ் ஆயிட்டே போகுது. ஐ மீன் 6 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப எவ்வளோ வருஷத்துல, இல்ல எவ்வளோ மாசத்துல ரூ. 81 டச் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பேரு ஜியோமெட்ரிக் புரோகிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க ஜியோமெட்ரிக் புரோகிரஷன் போடுற அளவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் இது எதுவும் கிடையாது. நீங்க பேசிக்கா யோசிங்க. இன்னைக்கு 2024 ஜனவரி மாசம்.
இல்லையா? இன்னைக்கு சமோசாவோட விலை ₹1. இப்போ இதுவே 6 மாசம் கழிச்சு ஜூலை மாசம் இதோட விலை வந்து ட்ரிபிள் ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி இது ட்ரிபிள் ஆகும். எவ்வளோங்க? ₹9 மாறும். அதுக்கு அடுத்த ஜூலை மாசம் இதோட விலை வந்து எவ்வளவா மாறும்? ₹27 மாறும். அதுக்கப்புறம் ஜனவரி இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹81 மாறும். அப்போ மொத்தம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா எத்தனை வருஷத்துல வந்து அது ₹81 டச் பண்ணிருக்குங்க? மொத்தமா பாருங்க. இன்னைக்கு இப்போ விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸா? இது வந்து ஒரு 6 மந்த்ஸா? இது வந்து ஒரு 6 மந்த்ஸா? இது வந்து ஒரு 6 மந்த்ஸ். மொத்தம் எவ்வளோ பீரியடுங்க? 2 வருஷம். ஸோ 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சமோசாவோட விலை வந்து ₹81 டச் பண்ணியிருக்கும். ஒண்ணும் இல்லைங்க. மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லியிருக்கானா? ₹1 சமோசா ₹3 மாறுது. ₹3 சமோசா ₹9 மாறுது. ₹9 சமோசா ₹27 மாறுது. ₹27 சமோசா ₹81 மாறுது. இதுக்கு வந்து 6 மாசம் கேப் எடுத்துக்கணும் நடுவுல. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா 6 மாசத்துல ₹3 மாறுது. அதுக்கு அடுத்த 6 மாசத்துல ₹9. அதுக்கு அடுத்த 6 மாசத்துல ₹27. அதுக்கு அடுத்த 6 மாசத்துல ₹81. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல 2 வருஷம் இருக்கு. 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ₹81 மாறிரும். ₹1 சமோசா ₹81 மாறிரும். இது பேர் ஜியோமெட்ரிக் புரோகிரஷன். ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோஸ்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும், செகண்ட் நம்பருக்கும் ரேஷியோ 3. அதாவது இன்டூ 3, இன்டூ 3, இன்டூ 3, இன்டூ 3. இது பேர் ஜியோமெட்ரிக் புரோகிரஷன். பட் இப்போதைக்கு நீங்க அரித்மெட்டிக் புரோகிரஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜியோமெட்ரிக் புரோகிரஷன் நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். இதுல வந்து எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? கொஸ்டின் நம்பர் 56 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 57 ரொம்ப ஈஸி தான். இப்ப பாருங்க x by y equal to 2/3 then x square plus y square. இந்த x square plus y square எப்படிங்க எழுதலாம்? a பவர் m by b பவர் m அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம a by b to the whole power m அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப இங்க x square by y square x by y to the whole power 2ன்னு எழுதிக்கலாம். அதாவது 2/3 to the whole power 2. ஏன்னா x by y தான் 2/3 ஆச்சு. அப்போ 2 ஸ்கொயர் வந்து என்னங்க வரும்? 4 வரும். 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 9 வரும். 4/9. பாருங்க. அல்வா மாதிரி ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஏதாவது பெருசா இருக்கா? கஷ்டமா? எதுவும் இல்லைல்ல? ஆர் யூ ஃபீலிங் கான்ஃபிடென்ட் நவ்? இஃப் யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் ப்ளீஸ் டைப் a yes in comment. ரைட்? எத்தனை பேர் பார்க்குறீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் யூ ஆர் கெட்டிங் சம் கான்ஃபிடன்ஸ் பை வாட்சிங் திஸ் செஷன், எஸ் ப்ளீஸ் டைப் a yes in comment. நானும் வந்து லைவா பார்க்குறேன். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இந்த சமோசா கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது? மொத்தமா வந்து 5 பிரைஸஸ் இருக்குல்ல. ஏன் வந்துட்டு 2.5% போடக்கூடாது அப்படின்னா, இந்த சமோசாவோட விலை ₹1. அது வந்து இப்போ. இப்ப இருந்து 6 மாசம் கழிச்சு தானே ₹3. அப்போ இந்த ₹1க்கு ₹3க்கு நடுவுல ₹6 6 மாசம் தானே வித்தியாசம். அதனால தான் 2 இயர்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த டவுட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்டிங்ல எனக்கும் இருந்துச்சு. ரைட்? ஸோ அதனால நான் உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் பேர் வந்து பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஃப்ரம் a group of 7 men and 6 women. மொத்தம் 7 ஆண்கள் இருக்காங்க. 6 பெண்கள் இருக்காங்க. 5 பேரை வந்து செலக்ட் பண்ண போறோம். so that at least 3 men are there on the committee. அதுல குறைஞ்சது ஒரு 3 ஆண்களாவது இருக்கணும் அந்த கமிட்டியில அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறைஞ்சது இப்ப 5 பேர் எடுக்கிறீங்க. அதுல குறைஞ்சது 3 ஆண்கள் அப்படின்னா 2 பேர் பெண்கள் இருக்கலாம். இல்ல 4 ஆண்கள் கூட இருக்கலாம். ஏன்னா குறைஞ்சது 3 ஆண்கள் தான் சொல்றாங்க. அப்ப 4 men கூட இருக்கலாம். ஒரு ஃபீமேல் இருக்கலாம். இல்ல 5மே வந்து மேலா இருக்கலாம். ஃபீமேல் வந்து யாருமே இல்லாம இருக்கலாம். இதுதானே பாசிபிலிட்டி. ஸோ இது பேர் வந்து காம்பினேஷன். பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல இந்த கான்செப்டோட நேம் காம்பினேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் சேனல்ல இருக்குங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ தட். சேனலுக்குள்ள போங்க. எஸ் எங்க இருக்குது? பேக் வருவோம். சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனுக்கும் டைம் அண்ட் ஒர்க் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரைட். ஸோ டைம் அண்ட் ஒர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் சம் வீடியோஸ். ஐ அம் சாரி. கம்யூனிட்டி எடுத்துட்டேன். சரி. பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல இது டைம் அண்ட் ஒர்க்குங்க. இதுல கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. ரைட். ஸோ டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஃபுல்லா இந்த 10 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட்டே நீங்க முடிச்சிடலாம். ரைட். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வரும். ஒரு 8 வீடியோஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க்குங்க. ரைட். ஸோ சண்டே டைம்ல ஃப்ரீயா உட்காந்து பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ 7 மென் இருக்காங்க. 6 விமன் இருக்காங்க. இதுல 5 பேர் செலக்ட் பண்ண போறோம். நம்ம செலக்ட் பண்றது எப்படி? நீங்க ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ 7 மென்ல இருந்து 3 மென் வந்து செலக்ட் பண்றோம். அண்ட்
6 விமென்ல இருந்து 2 விமென் செலக்ட் பண்றோம். இப்போ 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோமா? அண்டுனா இன்டூ யூஸ் பண்ணணும் இல்லையா? 7 மென்ல இருந்து 3 மென் அண்ட் 6 விமென்ல இருந்து 2 விமென். ஆர்னா பிளஸ் யூஸ் பண்ணணும். அண்டுனா இன்டூ, ஆறுனா பிளஸ்ஸுங்க. அது ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதை நான் ஃபுல்லா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா, ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் பார்க்கறது கஷ்டமாயிரும். இப்போ 7 மென்ல இருந்து 3 மென் வந்து செலக்ட் பண்றோம் அண்ட் 6 விமென்ல இருந்து 2 விமென் செலக்ட் பண்றோம். அல்லது 7 மென்ல இருந்து 4 மென்ன செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எத்தனை விமென் செலக்ட் பண்ணணுங்க? ஒரு விமென் செலக்ட் பண்ணா மொத்தம் 5 பேர் ஆயிட்டாங்க. அல்லது ஆர் 7 மென்ல இருந்து 5மே மென்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. விமென்ல யாருமே வேணாம். 6ல இருந்து 0. இப்போ 7C3 அண்ட் 7C4 ஓட வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, பிஃபோர் தட் 7C3 எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? 7C3 7 ஃபேக்டோரியல 3 பிளேசஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதாவது 7 இன்டூ 6 இன்டூ 5 பை கீழே 3 இருக்கு இல்லையா? 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். 3 இன்டூ 2 இன்டூ 1. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 35. 7 இன்டூ 5 35. நெக்ஸ்ட் 6C2 6 ஃபேக்டோரியல 2 பிளேசஸ்க்கு எழுதிக்கணும். 6 இன்டூ 5 பை 2 இன்டூ 1. 3 இன்டூ 5 15 பிளஸ் நெக்ஸ்ட் 7C4 இது எப்படி எழுதணும்? 7 இன்டூ 6 இன்டூ 5 இன்டூ 4 பை 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. 4 4 கட்டு 3 இன்டூ 2 6 7 இன்டூ 5 35 தான் வருது. நான் தான் சொன்னேன்ல 7C3 ஓட வேல்யூ 7C4க்கு ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா 7க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 4. அப்ப 7C3 7C4க்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி 7க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 3. அப்ப 7C4 ஓட வேல்யூ 7C3க்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ 6C1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 6C1 அப்படின்னா அதோட வேல்யூ 6 தான். இங்க பாருங்க NC1 ஓட வேல்யூ எப்பவுமே Nக்கு தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப 100C1 ஓட வேல்யூ 100க்கு ஈக்குவலா இருக்கும். 6C1 ஓட வேல்யூ 6க்கு ஈக்குவலா இருக்கும். 7C1 ஓட வேல்யூ 7க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் 7C5. 7C5 அப்படின்னா 7 இன்டூ 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3. அதாவது 7 ஃபேக்டோரியல் 5 பிளேசஸ்க்கு எழுதிக்கிறோம். 7ல இருந்து 3 வரைக்கும் டிவைடட் பை 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. இப்போ கட் பண்ணுங்க. 5 இன்டூ 4 இன்டூ 3 5 இன்டூ 4 இன்டூ 3 2 6 3 டைம்ஸ் 7 இன்டூ 3 21 இன்டூ 6C0. அதாவது NC0 ஓட வேல்யூ 1 தான் எப்பவுமே. அதாவது 9C0னா 1, 100C0னா 1, 14C0னா 1. அது 1 தான் எப்பவுமே வரும். ஓகேங்களா? ஸோ 600 ஓட வேல்யூ 1. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல இருக்குங்க. ரைட். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னி கூட உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க இந்த இந்த கான்செப்ட்டே தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரியும். பட் ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அதுக்கு உங்களுக்கு லாஸ்ட்ல இன்னொரு ரெஃபரன்ஸ் லிங்க் கூட குடுக்குறேங்க. ஐ மீன் நீங்க எங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம்னு அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்டே கனெக்டடா இருங்க. 35 இன்டூ 15. ஸோ வாட் இஸ் 35 இன்டூ 15? 525 வருது. 35 இன்டூ 6 210 வருது. 21 இன்டூ 1 21. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா என்னங்க வருது? 5 7 5 6. 756 ஆப்ஷன்ல இருக்குங்களா? இருக்கு பாருங்க ஆப்ஷன் 4. ஸோ இதுதாங்க நம்மளோட ஆன்சர். இது பேர் தான் வந்து காம்பினேஷன். ரைட். ஸோ இப்போ இந்த 7C3 எப்படி பண்ணீங்கன்னு தெரியாதவங்களுக்கு நான் திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8C2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 8 ஃபேக்டோரியல 2 பிளேசஸ்க்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 2 பிளேசஸ். ஏன் 2 பிளேசஸ்னா கீழே 2 இருக்கு. அப்ப 8 ஃபேக்டோரியல 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 எழுதுவேன். அப்போ அது 2 பிளேசஸ்க்கு மட்டும் எழுதுனா 8 இன்டூ 7 மட்டும் தான் எழுதுவேன். இப்போ 3 இருந்துச்சுன்னா 8 இன்டூ 7 இன்டூ 6ன்னு எழுதுவேன். கீழே வந்து 2 இருக்கு இல்லையா? அப்ப 2 இன்டூ 1. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்? 4 இன்டூ 7 28. இதுதான் வந்து காம்பினேஷன். புரியுதுங்களா? இப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், டீம் ஃபார்ம் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா, அது பேர் வந்து காம்பினேஷன். காம்பினேஷன் கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? ஒரு 10 பேர செலக்ட் பண்ணுங்க. ஒரு 20 பேர செலக்ட் பண்ணுங்க. ஒரு டீம ஃபார்ம் பண்ணுங்க. அ அந்த மாரிலாம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாரிலாம் கேட்டாங்க அப்படின்னா, அது காம்பினேஷன் கொஸ்டின். பெர்முடேஷன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு காம்பினேஷன் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் இஸ் 756. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 போலாம். ஓகேங்களா? ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 2 செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட்? இது ரொம்ப ஈஸிங்க. டிஸ்ஜாயிண்ட்னா என்னங்க?
சம்மந்தமே இல்லாம இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல 1ம் 3யும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இப்போ ஒரு செட் இப்படி போட்டோம்னா, அதுல இது 1, 3, 5 இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள். செகண்ட் சர்க்கிள் வந்து 1, 3, 6 டி ஜாயிண்ட்டா தானே இருக்கு. அதே மாரி செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 1, 2 காமனா 1, 2, 3, 1, 2, 3 3மே காமனா இருக்கு. 2மே வந்து ஒரே செட் தான். நெக்ஸ்ட் செகண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 காமனா இருக்கு. பட் இந்த 4த் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனா இல்ல. ஏதாவது காமனா இருக்கா? 2 சர்க்கிள் நடுவுல 2 சர்க்கிள் தனித்தனியா இருக்க மாரி தானே இருக்கு. 1, 3, 5, 2, 4, 6 ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஒண்ணும் கனெக்ஷன் இல்ல. அப்ப நம்மளோட ஆப்ஷன் வந்து இதுதான் டிஸ்ஜாயிண்ட். கனெக்ஷனே இல்ல. அதான் சொல்றேன்ல, கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு 4 கொஸ்டின் இந்த மாரி இருக்குங்க. ஈஸியா நம்ம சால்வ் பண்ற மாதிரி. ஆனா அதுக்கு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவ்வளவுதான். டான்செட்ல மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்கள ஈஸியா மார்க் வாங்க முடியும். பட் என்ன அப்படின்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்காது. நம்ம ஏதோ கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு வந்துருவோம். அப்படிலாம் கிடையாது. ஈஸியா மார்க் வாங்கலாம். கொஞ்சம் யோசிக்கணும். 20 கொஸ்டின்ல நமக்கு தேவையான ஒரு 15 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே அழகா மார்க் வாங்கிடலாம். ஓகேங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. ஐ மீன் இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 4. ஓகே. ஐ திங்க் இதுவரைக்கும் ஒரு ஹார்ட்லி ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். நவ் தி காஸ்ட் ஆஃப் 3 டேபிள்ஸ் அண்ட் 4 சேர்ஸ் இஸ் 2500. 3 டேபிள், 4 சேரு, ரூ. 2500. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 4 டேபிள்ஸ் அண்ட் 3 சேர்ஸ் இதோட விலை எவ்வளோங்க? ரூ. 2400. இப்போ நீங்க பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவீங்களே. என்னது? இது என்ன கான்செப்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? லீனியர் ஈக்குவேஷன் இல்லையா? லீனியர் ஈக்குவேஷன்ல நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம்ல, a + b = 3, a - b = 1. அதான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்துட்டு இங்க 4 இருக்கு, 3 இருக்கு. சேர நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன 4ல மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். என்ன வருங்க? 4 × 3 12, 12t + 4 × 4 16c + 4 × 25 1000 இல்லையா? 4 × 25 100. பட் டோட்டலி 10,000. செகண்ட் ஈக்குவேஷன 3ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 4 × 3 12 மாறிரும். 12, 12 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 × 3 12t + 3 × 3 9c 3 × 24 7200. இப்ப பாருங்க, சைன் சேஞ்ச் பண்ணிரலாம். இப்ப +12t -12t கேன்சல். 16 - 9 என்னங்க வரும்? 7c ஈக்குவல் டூ 0, 0 100 - 72 28. அப்ப சேரோட விலை எவ்வளவுங்க? 400. சேரோட விலை 400. இப்போ இத தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா டேபிளோட விலை கிடைக்கும். ஆனா அதுல பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஈச் டேபிள் அண்ட் சேர். டேபிளோட விலை 400ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப சேரோட விலை என்னவா தான் இருக்கும்? ஆப்ஷன பாருங்க. ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. 400, 300. அப்ப சேரோட விலை 300. அவ்வளவுதான். டைம் வந்து மிச்சப்படுத்திக்கலாம். ஃபுல்லா சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சால்வ் பண்ணா டைம் வேஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா? இட்ஸ் a பேசிக் லீனியர் ஈக்குவேஷன் கொஸ்டின். ஸோ லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. புரியுதுங்களா? ஸோ இனி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ரைட்? ஸோ கொஸ்டின் நம்பர் 5. The length of the rectangle. ஓகே. ஐ திங்க் இன்னும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு? ஓகே. நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் நம்ம இது வரைக்கும் இப்ப ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? The length of the rectangle is 15 centimeter more than its width. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குங்க. அந்த ரெக்டாங்கிள் உடைய லென்த் வந்து அதோட விட்த்த விட, அதாவது பிரெத்த விட 15 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கு. இப்ப பிரெத் வந்து 15 வைங்களேன். அதோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும்? அத விட ஒரு 15 எக்ஸ்ட்ரா இருக்கும். b + 15ஆ இருக்கும். இப்போ the perimeter of the same rectangle is 150 சென்டிமீட்டர். பெரிமீட்டர்னா சுற்றளவு. சோ இதான் பெரிமீட்டர். இதோட பெரிமீட்டர் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 150ன்னு சொல்றாங்க. பெரிமீட்டர்னா நமக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, 2 லென்த் இருக்கு, 2 பிரெத் இருக்கு. சோ 2l + 2b, அதாவது 2 × l + b. இதுதானே வந்து பெரிமீட்டர். 2 லென்த்தையும் 2 பிரெத்தையும் ஆட் பண்ணா தான் சுற்றளவு பெரிமீட்டர். இப்போ இது வந்து 150 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 2 × l க்கு பதிலா என்ன போட்டுக்கலாங்க? லென்த்க்கு பதிலா b + 15. பிரெத்க்கு பதிலா ba போட்டுக்கலாம். 150ன்னு சொல்றாங்க. இப்போ 2 × b + b 2b 2b + 15 = 150. இப்போ இத கேன்சல் பண்ணிடுமா? 2 × 75 தானங்க 150.
right? இப்போ 2b equal to 75 minus 15. What is 75 minus 15? 60. அப்போ b யோட வேல்யூ எவ்வளோங்க? 30. இப்போ நீங்க கண்டுபிடிச்சது என்ன? breadth வந்து 13 சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ breadth is 30. breadth 13 லென்த் என்னங்க? 45. அப்போ ஆன்சர் என்னங்க? 45 சென்டிமீட்டர் அண்ட் 30 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. இதை பேசிக் மென்சுரேஷன் கொஸ்டின். பெருசா எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப பயங்கரமா வந்துட்டு மென்சுரேஷன்ல ஒரு 3 டைமென்ஷன் ஃபிகர் கொடுத்து கண்டுபிடி அந்த மாதிரி கேட்கல. பேசிக் லெவல்ல ரெக்டாங்கிள் தான் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து 10th மேக்ஸ் ஸ்டாப் ஆயிருக்கும். 11th 12th எல்லாம் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் படிச்சிருக்க மாட்டோம். பட் நம்மளும் வந்துட்டு டான்சர் எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கும்போது தேனோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தே வில் ஃபிக்ஸ் இட் அக்கார்டிங்லி, ரைட்? பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் டான்செட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க வந்துட்டு தே ஆர் ஆக்சுவலி வாட் ரியலி ஃபிளெக்சிபிள் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் மைண்ட், ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ். பட் நல்ல ஸ்கோர் வாங்குற அளவுக்கு எஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா டான்செட் எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் வாட்? ஒரே ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம், ஓகேங்களா? பிகாஸ் ஐ நோ ஹார்ட்லி ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்துட்டு இருக்கீங்க, ரைட்? கஷ்டம் தான். பட் ஒரு 6th கொஸ்டினோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின், ஓகே? அப்பா சார், இதை பெரிய கொஸ்டினா இருக்கு, நான் இதை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு தோணும், ரைட்? பட் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கான்செப்ட் சிம்பிளுங்க. ரீட் பண்ணி பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? Aaron is staying at a hotel that charges 990.95 per night plus tax for the room. A tax of 8% is applied to the room rate, and an additional one-time untaxed fee of 5 rupees is charged by the hotel. Which of the following represents Aaron's total charge in rupees for staying X nights? ஸோ ஆரோன் வந்து ஒரு ஹோட்டலில் தங்குறான். அவனுக்கு ஒரு நைட்டுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் பில் போடுறாங்க? 990.95. இது கூட அவனுக்கு டேக்ஸும் போடுறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ நைட் தங்குறான் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் நைட்ஸ் தங்குறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நைட்டுக்கு 990.95னா அவன் எக்ஸ் நைட்ஸ் தங்குறான்ல, அப்போ எக்ஸ் நைட்ஸுக்கு அவன் எவ்வளோ கட்டணுங்க? 990.95 இன்டூ எக்ஸ். இப்போ ஒரு நைட்டுக்கு 500 ரூபாய் கட்டுன்னு சொல்றாங்க. நீங்க 2 நைட் கட்டினீங்கன்னா தங்குனீங்கன்னா 2 இன்டூ 500 1000 ருபீஸ் தானே? அதே தான் 990.95. இப்போ இதுக்கு வந்து டாக்ஸும் போடுவாங்க. அதாவது நீங்க இத கட்டணும். இத கட்டிட்டு இது கூட டாக்ஸும் கட்டணும். இது கூட டாக்ஸ் வந்து எவ்வளவு போடுறாங்கன்னா 8% போடுறாங்க. அதாவது 990.95 இன்டூ எக்ஸ் இல்லையா? இன்டூ எக்ஸ்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எக்ஸ் இதுக்கு ஒரு 8% வட்டி போடுறாங்க. நீங்க எவ்வளோ நாள் தங்கியிருக்கீங்களோ அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அதுக்கு 8% டாக்ஸ் போடுறாங்க. 8% எவ்வளோங்க? 8/100. 8/100 எப்படி எழுதலாம்? 0.08ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ 5%னா 5/100 போடுவீங்கல்ல, அதை வந்து எப்படி எழுதுவீங்க? 0.05 தான் எழுதுவோம். அதே மாதிரி 8% 8/100 0.08. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ். இந்த 9.95 எக்ஸோடைய டாக்ஸ் 8% வந்து இவ்வளோ கட்டணும். நீங்க கட்ட வேண்டியது இந்த பேஸ் அமௌண்ட்டும் கட்டணும். அது கூட அந்த டாக்ஸ் 8%ம் கட்டணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்டாக்ஸ்டு ஃபீ ₹5யும் கட்டணும். இப்போ மொத்தமா நீங்க எப்படி கட்டுறீங்க? இப்போ அது ஒண்ணும் கிடையாதுங்க. அத வந்து சின்னதா அப்படியே ஒரு கிறிஸ்பா எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இதுல வந்து எது காமனா இருக்குன்னு சொல்லி பாருங்க. 990.95 எக்ஸ் வந்து 2லயும் காமனா இருக்கா? ஸோ அத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்து வெளியில போட்டுருக்காங்க. இன்டூ 1 பிளஸ் 0.08 எழுதியிருக்காங்க. பிளஸ் 5. இப்போ இதையும் எப்படி எழுதலாம்னா 990.95 எக்ஸ் இன்டூ 1.08ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் 5. இது எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல. ம். ஆப்ஷன் விச் ஆப்ஷன்? ஆப்ஷன் 2வும் 3யும் ஒரே மாரி இருக்குல்ல? ஓகே. ஆப்ஷன்
கண்டிப்பா ஆப்ஷன் 1 கிடையாது. ஆப்ஷன் 4 கிடையாது. ஓகே. ஆப்ஷன் 2க்கும் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. +5 வெளியில போட்டிருக்காங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, +5 உள்ள போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1.08 இன்டூ 990.95 எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செட்டு. அது கூட வந்து ஒரு 5 ஆட் பண்றோம். அப்ப நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ஆன்ஸர். புரிஞ்சுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து ஏதோ பார்க்க பெருசா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த கொஸ்டின ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருந்தா போதும். ஸோ உங்களுக்கு எம்பிஏவோ, எம்சிஏவோ 2மே ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு காலேஜோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் அப்படிங்கும்போது, அதுக்கு ரிலவென்ட்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல டெஸ்ட் பண்றாங்க. உங்களோட அனலிட்டிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? காம்ப்ரிஹென்சிங் எபிலிட்டி எப்படி இருக்கு? இதெல்லாம் தான் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணுங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியாச்சு. ஸோ எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இப்ப நான் சொல்லிர்றேங்க. ஓகேங்களா? இத நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரைட்? எஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க இல்லையா? டன். சாரி. ஆக்சுவலி இன்னி 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் பரவாயில்லைங்க. அத உங்களுக்கு அப்புறமா சொல்லி தரேன். ஓகே. நவ் இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிச்சோம் அப்படின்னு சும்மா ஒரு பிரீஃபிங் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நானு சிம்பிள் அண்ட் காம்போனன்ட் டெஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் புரோகிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிட்யூட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல அரித்மெட்டிக் புரோகிரஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இந்த டாபிக்கும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டைம் அண்ட் வொர்க். இந்த டாபிக்கும் பார்த்துக்கோங்க. இதே வீடியோல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல இதே பிளேலிஸ்ட்ல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ டோட்டலா நீங்க இந்த வீடியோஸ் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஐ மீன் நம்ம செஷன் பார்த்துட்டு, இந்த வீடியோஸ் பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, டோட்டலி ஒரு 4 டாபிக்ஸ் வந்து நீங்க தரோவாயிருவீங்க. இப்போ டான்செட் எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன 28 இல்லைங்களா? ஸோ இப்போ டான்செட் எக்ஸாம் வரைக்கும் வி ஹேவ் 5 சண்டேஸ். ஸோ 5 சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி 5 இன்டூ 4 ஒரு 20 டாபிக் வந்து நம்மளால பார்க்க முடியும். எதுவுமே பிரிப்பேர் பண்ணலைங்க. நீங்க சொல்றத மட்டும் பிரிப்பேர் பண்றேன் அப்படின்னாலே 20 டாபிக்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இது போக லைவ் செஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு சார் நான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு தெரியாது. வெர்பல் எபிலிட்டி எனக்கு பிரிப்பேர் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வி வில் பி போஸ்டிங் சம் வாட் வீடியோ மெட்டீரியல்ஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே டான்செட் எக்ஸாம்க்குள்ள உங்களால ஒரு 70 டூ 80% ஆஃப் போர்ஷன்ஸ் அழகா கம்ப்ளீட் பண்ணிற முடியும். ஸோ அந்த 70 டூ 80% ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே, உங்களுக்கு வர்ற வாட் கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு உங்களால ஈஸியான மார்க் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ அப்போ எதுவுமே வந்து சின்னதா தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1% நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 5%ன்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னாலே, 20 நாள்ல வந்துட்டு உங்களால 100% ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பட் என்ன ஒரு நாளைக்கு வந்து 100% உங்களோட எஃபோர்ட்ஸ நீங்க போடணும். புரியுதா? அந்த 5% நீங்க பண்றீங்கன்னா, அந்த 5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா வந்து நம்ம பண்ணணும். இல்ல அப்படின்னா கஷ்டமாயிரும். ஸோ இது போக, சார் நான் எங்க சார் பிராக்டிஸ் பண்ணலாம்? சக்தி கைடு வாங்கணுமா? சுறா கைடு வாங்கணுமா? தேவை கிடையாதுங்க. indiabix.com போங்க. indiabix.com இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க போனீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. டாபிக் வைஸ்ல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? indiabix.com போங்க. அந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் கீழ. நீங்க வொர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்படிதான் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈவன் சார் எனக்கு வந்துட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாரி இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எஸ் யூ கேன் கான்டாக்ட் அஸ். உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் மட்டும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க அப்படி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் எஃபிஷியன்சி ரைட். ஸோ ரெக்கார்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, யூ கேன் கனெக்ட் மீ இன் டெலகிராம். ஸோ டெலகிராமோட லிங்க் நெறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ t.me/tancet 2024 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டான்செட் எம்பிஏ உடைய லிங்க்குங்க. ரைட். ஸோ டான்செட் 2024ன்னு சர்ச் பண்ணி நீங்க உள்ள வந்துக்கலாம். இதே எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, t.me/tancet MCA 2024. ரைட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிங் பண்ணிட்டு, ஸோ நீங்க அந்த மாரி ரெக்கார்டிங்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும், நீங்க வந்து எனக்கு பிரைவேட்டா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எஸ் இந்த செஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கிவ் அ லைக்.
ஓகேங்களா மக்களே? அண்ட் நம்ம டெலிகிராம்ல ஃப்ரீ கிளாஸஸும் வந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டான்செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் தெரியும். பட் என்ன அப்டின்னா, நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி லைக் தட். நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்டின்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அது மத்தவங்களுக்கு சொல்றது அப்டிங்கிறது கண்டிப்பா நமக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. ரைட். ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்டின்னா, டெஃபினெட்லி வி ஹேவ் டூ ஷேர் இட் வித் அதர் பீப்பிள். அது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சம்திங் மாரல் ரைட்? பிலாசபிக்கல் டெர்ம் அதெல்லாம் பேசல. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ தேங்க் யூ சோ மச். ஸோ இதே மாதிரி எவ்ரி சண்டேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் போஸ்ட் சம் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வர வரைக்கும் ஸ்டே கனெக்டட். அண்ட் எந்த அப்டேட் டான்செட்டா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க வந்து நோட்டிஃபிகேஷனா பார்த்துக்கலாம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ. ஹேவ் அ கிரேட் டே.